ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா ஃப்ரிட்ஜை நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறேன். ஏன் அப்படின்னா ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப மோசமான நிலமையில் இருக்குது. கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால ஃபஸ்ட்டு க்ளீனிங் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் ஒரு டைம் டூர் போயிட்டு வந்துடுவோமா? வாங்க பார்ப்போம், வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி ஒரு மோசமான நிலமையில் இருக்குதுன்னு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரிட்ஜு எப்படி ஒரு கேவலமாக இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் எடுத்து நம்ம வெளியே வச்சுருவோம். வெளியே வச்சிட்ட பிறகு அந்த ஷீட்லாம் க்ளீன் பண்ணிட்டு தென் ஒரு பிளேட்டாக நம்ம க்ளீன் பண்ணிட்டு வச்சு செட் பண்ணுவோம். ஓகேவா? வாங்க ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வெளியே போடுவோம். எப்படி ஒரு மோசமான நிலமையில் இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரிட்ஜு? ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சுட்டு தென் நம்ம க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி, எல்லாத்தையும் எடுத்து வெளியே வைப்போமா? ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜ் வந்து நம்ம ஆஃப் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இது ஒரு எலுமிச்சம்பழம் இருக்குது, லெமன், சாஸ் பாக்கெட்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து வெளியே வைப்போம். இதெல்லாம் வேஸ்ட்டு, இதெல்லாம் வேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ட்ரேயில் என்ன இருக்குன்னு பார்ப்போமா? நெக்ஸ்ட்டு ஊறுகாய் பாட்டில், சாஸ் இருக்குது. இதுலேயும் கொஞ்சம் தீர்ந்து போன சாஸ் இருக்குது. இது வேஸ்ட்டாக ஒரு 2 இருக்குது. இதெல்லாம் தூக்கி போட்டுருவோம். இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் தேவையில்லாத பொருட்கள். இப்போ அடுத்த ட்ரேயில் என்ன இருக்குன்னா கொஞ்சம் கருவேப்பிலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், கேரட், பூ, சாமிக்காக வச்சுருந்த பூ இருக்குது. அடுத்தது வேஸ்ட்டாக கொஞ்சம் பூ இருக்குது, அது தூக்கி போட்டணும். அப்படி அடுத்து வந்து நன்னாரி சர்பத் பாட்டில் இருக்குது, கொஞ்சம் தான் இருக்குது. அடுத்து ஒரே ஒரு பீட்ரூட் இருக்குது. நெக்ஸ்ட்டு சோயா சாஸ், சில்லி சாஸ் 2 இருக்கா? ஓகே, இந்த ட்ரே ஃபுல்லாக நம்ம காலி பண்ணிட்டோமா? டோரில் இருக்கிறது அதை அப்படியே ரிமூவ் பண்ணுறோம். ஒன்று ரிமூவ் பண்ணி வச்சுருவோம். ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கோமா? லாஸ்ட்டையும் ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம மெயின் ஸ்பேஸில் இருக்க எல்லா திங்ஸையும் எடுத்து வெளியே வச்சிருவோம். ஓகே, வாங்க. இதில் என்ன இருக்குன்னா மாவு, தோசை மாவு ஃப்ரெண்ட்ஸ், தோசை மாவு இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக பூண்டும் வெங்காயம் உரிச்சது இருக்குது. இது எல்லாமே வெஜிடபிள் பாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெஜிடபிள் பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து லைனாக கீழே வச்சுருவோம். இதுலேயும் வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணது இருக்குது. எல்லா பாக்ஸையும் எடுத்து வெளியே வச்சுருவோமா? ஃபாஸ்ட்டாக இதில் குழம்பு இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து பாலாடை வந்து நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து நெய் எப்படி செய்வோம் நம்ம பார்ப்போம். பால் வாங்குறோம் இல்லையா, அதுலேருந்து ஆடை வந்து நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். தென் அடுத்து வந்து என்னென்னா இது வந்து ரோஸ் பெட்டல்ஸ். இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னா பன்னீர் ரோஸ் வாங்கி காய வச்சு அதோட பவுடர் ஃப்ரெண்ட்ஸ், அப்புக்காக புளியல் பவுடர் மாதிரி, அது அந்த பவுடர் இருக்குது இந்த பாக்ஸில். அடுத்தது வந்து இதுவும் கொஞ்சம் குழந்தைதான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயும் அதெல்லாம் தூக்கி போடணும். இதெல்லாமே வெஜிடபிள் பாக்ஸு. இதில் கேப்சிகம் இருக்குது. இதுவும் வெஜிடபிள் பாக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் இருக்குது. வெஜிடபிளும் வாங்கணும், அதுவும் வந்துருச்சு. அடுத்து என்ன இருக்குன்னு பார்ப்போமா?
இந்த குண்டானில் வந்து பால், இன்னைக்கு காலைல வாங்கின பால் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் காலையில் வச்ச வட்டார குருமா. நெக்ஸ்ட்டு இதில் வந்து முருங்கைக்கீரை, இது கொஞ்சம் தேங்காய். இதில் வந்து கருவேப்பிலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிலை. இது வந்து பூ இருக்குது சாமிக்கு. இதில் வந்து பூ இருக்குது. இதெல்லாம் எடுத்து கீழே ஊற்றணும். இதெல்லாம் எப்போ வச்சதுன்னே தெரியல. இப்போ கீழே ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து அதெல்லாம் தனியாக வச்சுருவோம். கீழே ஊற்றுற மாதிரி இருக்கும், அது எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சுருவோம். ஓகேவா? இப்போ எது எது வேணாமோ அதெல்லாம் வந்து நம்ம தனியாக வச்சுட்டோமா. இப்போ வாங்க, இது உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, ஷீட் போட்டு வச்சுருக்கேன்னா. ஸோ ஃப்ரிட்ஜை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. உள்ளே வந்து மாவு பக்கெட் மட்டும் ஒன்று இருக்குது, அதையும் எடுத்து வெளியே வச்சுருவோம். ஸோ வெளியே வச்சுட்டோம், ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சா. இப்போ இருக்க இந்த ஷீட்டை ஃபுல்லாக எடுத்துருவோம். இதில் வந்து என்ன இருக்குன்னா, இந்த ட்ரேயில் ஒரு 2-3 ஃப்ரூட்ஸும் தக்காளி மட்டும் 2 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ மொத்தமாக நம்ம க்ளீன் பண்ணிட்டோம், வெக்கேட் பண்ணிட்டோம். இன்னும் க்ளீன் பண்ணலை. எல்லா ஷீட்டையும் தனித்தனியாக இப்போ எடுத்து வச்சுருவோம். எல்லா ஷீட்டையும் எடுத்தாச்சு. வாஷ் பண்ணுவோமா? ஸோ டோரில் ரிமூவ் பண்ணது மாதிரி இதில் இருக்க எல்லா பிளேட்ஸையும் நம்ம எடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துட்டாதான் தனித்தனியாக வாஷ் பண்ணதான் சேஃபாக எடுக்கணும். ஏன்னா இது கண்ணாடியில் சேஃபாக எடுத்து வாஷ் பண்ணணும். எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறோம். ஓகேவா? வாங்க எப்படி க்ளீன் பண்ணுறோன்னு பார்ப்போம். ஒரு ஸ்க்ரப்பில் வந்து சோப் எடுத்துகிட்டு அப்படியே இதில் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடுவோம். சோப் வச்சு நார்மல் டிஷ் வாஷர் சோப் தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நல்லா தேய்ச்சி விடுவோம். ஃபஸ்ட்டு டோர் ஃபுல்லாக நல்லா தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்ட பிறகு இந்த நீங்கள் வரும், இங்கே தான் வந்து அழுக்கு நிறைய இருக்குது. நல்லா வச்சு ஸ்க்ரப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
அழுக்கு இருக்கும் மொத்தமாக ஸ்க்ரப் பண்ணியாச்சா. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு வேஸ்ட் கிளாத் வச்சு அப்படியே ஒயிட் பண்ணுறோம். ஓகே, வேஸ்ட் கிளாத் எடுத்துகிட்டு வரேன். ஸோ வேஸ்ட்டு துணி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வச்சு ஒரு ஒயிட் பண்ணிக்கலாம். அப்படியே இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா க்ளீன் பண்ணியாச்சா. ஃப்ரிட்ஜில் இப்போ நல்லா க்ளீன் ஆகிடுச்சா. இப்போ உள்ளே இருக்க திங்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே அரேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, வாங்க வாஷ் பண்ணுவோம். ஸோ இப்போ எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ ஒன்று ஒன்றா அப்படியே செட் பண்ணுவோம். வாஷ் பண்ணிட்டு நல்லா கிளாத் வச்சு நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இல்லைனா வெயிலில் கூட ட்ரை பண்ணலாம். அப்பு இருக்கிறதுனால எல்லாமே கண்ணாடி திங்ஸ் இல்லையா, ஸோ உடஞ்சிரும். நம்ம என்ன பண்ணலாம்னா வாஷ் பண்ணிட்டு உடனே நல்ல கிளாத் வச்சு அப்படியே வாஷ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அதெல்லாம் ஃபிட் பண்ணுவோமா. ஃபிட் பண்ணலாம், கரெக்டாக பார்த்து ஃபிட் பண்ணலாம். அதில் ஒரு செட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஓகே, இப்போ டோரில் வர 3 திங்ஸும் அது வந்து தக்காளி பாக்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து மெயின் டோரில் இருக்க அந்த கண்ணாடி எல்லாம் இப்போ ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுவும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கிளாத் வச்சு வைப் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இது ஃபிட் பண்ணுவோமா. இதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது ஃபிட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ எல்லா பிளேட்டையும் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ அதுக்கு மேலே வந்து இந்த ஷீட் எல்லாத்தையும் போடலாம். இதெல்லாம் ஆன்லைன்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கினதான் கைஸ். கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது, அழுக்காகாமல். ரொம்ப வருஷம் ஒரு இது வாங்கி 1 இயர் ஆகுது. ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிட்டோமா? ஸோ இது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பிளேட் ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஏன்னா இதை ஃபிக்ஸ் பண்ண முடியல அதுக்கப்புறமா. அப்படி நம்ம பண்ணி இதை ஃபஸ்ட்டு பண்ணிட்டோம்னா ஸோ ஓகே, ஃபிக்ஸ் பண்ணியாச்சா? இப்போ எல்லாம் பாருங்க, இங்கேயும் ஃபிக்ஸ் பண்ணி வாஷ் பண்ணியாச்சு, இதுவும் வாஷ் பண்ணிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சா? இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் எல்லா திங்ஸும் ஆர்கனைஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் வந்து மாவுக்காகவே இருக்க பாக்ஸ். ஸோ அதில் வந்து நம்ம மாவு எடுத்து வச்சுக்கலாம். அச்சாச்சா. ஸோ இந்த குழம்பு அதே எடுத்து வச்சுக்கலாம். பால் இந்த ரேக்கில் வச்சுக்கலாமா? கொஞ்சம் கட் பண்ண வெங்காயம், இது வந்து அந்த ரோஸ் பவுடர், இதுவும் அது மேலே இப்படி வச்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் பூண்டு, வெங்காயம். ஓகே, இந்த சைடில் இருக்கிறது வெஜிடபிள் பாக்ஸ் ஆர்டர் இது பண்ணிப்போமா? இதில் வந்து எதுவும் இல்லை, இதை வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். எதுவும் இல்லாதது கூட வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஃப்ரிட்ஜில். இதில் வந்து கொஞ்சம் உருளைக்கிழங்கு இருக்குது, அது வேஸ்ட்டு. உருளைக்கிழங்கு ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. இப்போ வெஜிடபிள் பாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாமா? எல்லாமே ஃபஸ்ட்டு ரேக்லேயே இருக்கட்டும். ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரேக்கில் இப்போ எல்லாமே வச்சாச்சா? இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த அந்த டொமேட்டோ பாக்ஸில் இருக்கிற டொமேட்டோ, கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் இருக்குது, அதையும் எடுத்து உள்ளே வச்சுப்போம். ஸோ இப்போ இந்த டோர் ரேக்கில் இருக்கிற திங்ஸ் எல்லாமே எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிப்போமா? இதெல்லாம் இங்கே வைக்க முடியல, அதனால இங்கே வச்சுப்போம். Hey. Ma talle. அது எடுக்கக்கூடாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மொத்தமாக எடுத்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. அப்படியே இப்போ பாருங்கள் நம்ம ஃப்ரிட்ஜை இப்போ எப்படி இருக்குது. ஓகேவா? இப்போ ஃப்ரிட்ஜை வந்து ஆன் பண்ணி விட்டுருவோம். சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.